பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்களே, அருட்சகோதரிகளே, இதோ இங்கே குடும்பம் குடும்பமாக வருகை தந்து இந்த திருக்குடும்ப ஞாயிறை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மற்றும் திருக்குடும்ப விழா நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு திருக்குடும்பம் பற்றி ஒரு சில கருத்துக்கள் கூறலாம் வந்துள்ளேன். குடும்பம் என்றால் என்ன? பெற்றோர், பிள்ளைகள் மற்றும் உறவுகள் ஒருங்கிணைந்த ஒரு அன்பான தொகுப்பு தான் குடும்பம். குடும்பம் என்றதும் இயேசு, மரி, சூசி அடங்கிய ஒரு திருக்குடும்பம் தான் ஞாபகம் வருகிறது. அது திருக்குடும்பம் தான். ஆனால் நம் குடும்பங்களில் நாம் அன்றாடம் சந்திக்கும் சவால்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் தானே? அப்படியானால் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுகிறது, திருக்குடும்பமும் நம் குடும்பமும் ஒரே மாதிரி தானா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. அது ஹாலி ஃபேமிலி. பட் நாம் என்ன ஜாலி ஃபேமிலியாக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தாய் தந்தரை மதிக்காத பிள்ளைகள், அலைபேசியை வாழ்க்கையாக கொண்டு அலையும் மக்கள், ஆலயத்துக்குள்ளும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், செல்ஃபி இப்படி அனைத்தும் இருந்தால் அது ஜாலி லைஃப் தானே? பெற்றோர்கள் என்று சொன்னவுடன் ஒன்று நினைவுக்கு வருகிறது. என்னுடைய அம்மா அடிக்கடி சொல்வதுண்டு. என்னன்னா, முற்காலங்களில் பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் பயப்படுவார்கள். ஆனால் இப்போ எதிர்முறையாக பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பயப்படும் காலமாக மாறிவிட்டது. மகன் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அம்மா பயப்படுகிறார்கள், இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போகிறானோ என்று. அன்பானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வீடுகளில் இப்படிதானா நடக்கிறது? நான் சொல்லுவது உண்மையா இல்லையா? இதை சரி பண்ணுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி என்று சொன்னால், எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். குடும்ப ஜெபம் தான் ஒரே வழி. குடும்ப ஜெபம் பண்ணும்போது உங்கள் உறவுகளுக்குள்ளேயே ஒரு அன்பின் பிணைப்பு உருவாகும். இதுவே உங்களை திருக்குடும்பமாக மாற்றும். கபிரியேல் தூதரிடம் அப்படியே ஆகட்டும் என்ற இறைவனின் திட்டத்திற்கு அடிபணிந்த மரியாளின் பணிவு, இறை பக்தி நம்மில் உள்ளதா என்று யோசிங்கள். சூசேப்பரின் குழப்பம் என்னவா இருந்தது? கருவுற்ற கன்னியை கரம் பிடிப்பதா இல்லை கைவிடுவதா? அவர் என்ன செய்தார் தெரியுமா? இறை தூத மூலம் செய்தி